ஏய் வந்தாச்சா? என்னையா பழையபடி ஆரம்பிச்சிட்டியா? கேக்குறல்ல, என்ன பாத்துட்டு இருக்க? கொஞ்ச நாளாவது என்ன நிம்மதியா வாழ விட மாட்டியா? சொல்லியா, இப்ப எதுக்காக குடிச்ச? உன்னை திருத்தவே முடியாதா? மனசு கஷ்டமா இருந்துச்சு, அதான் குடிச்சேன். என்ன கஷ்டம்னு சொல்லு. சுத்தி வளைச்சு பேசாம என்னன்னு சொல்லியா? இல்ல மீரா, குழந்தை இல்லாம போனதுக்கு என்ன கிண்டல் பண்றாங்கம்மா. என்னது கிண்டல் பண்றாங்களா? யாரியா? என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் பப்ல தண்ணி அடிச்சுட்டு எல்லாரும் முன்னாடியும் மானத்தை வாங்கிட்டாண்டி. நமக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அவனுக்கு எப்படிங்க தெரியும்? நீ அவனோட வைஃப் கிட்ட தான் சொல்லியிருக்க. என்ன சொன்ன மீரா? நான் போய் சொன்னேனா? என்ன சொன்ன சொல்லுங்க. நீ தானடி சொன்ன. ஏதோ நான் போய் சொன்ன மாதிரி சொல்லுன்ற. சொல்லு மீரா, அவங்கிட்ட என்ன சொன்ன? சொன்னது உண்மைதான், ஆனா எனக்கு பிரச்சனை இருக்குன்னு தான் சொன்னேன். அப்ப நீ சொல்லிருக்க. அப்ப என் ஃப்ரெண்டு சொன்னது உண்மைதான். என்னடி பெட்ரூம்ல நடக்கிற சமாச்சாரம்லாம் சந்திக்க போது ஏய் டேய், என்னையா ஏன் மேலே கை வச்சுட்ட? ஆமாண்டி, அப்படிதான் அடிப்பேன். என்னடி பண்ணுவ? ஓட்டம். யோ, என்ன பண்ண போறேன்னு பாரு. எனக்கு வேணும்யா. எனக்கு தான் கொரோனா அந்த பொம்பளை கிட்ட சொன்ன பாரு. என் புத்தியை செருப்பாலே அடிக்கணும். பாத்தியா பாத்தியா, எனக்கு தான் குரன் சொல்லி காட்டுறல. அங்கேயும் போய் இதத்தானடி சொல்லியிருப்ப. ஏயா குடிச்சிட்டு வந்து என்னைய அடிக்கிறியா? இங்க பாரு, மரியாதையா சொல்றேன், இந்த வேலையில என்கிட்ட வச்சுக்காத. ஆமாயா சொன்ன, உனக்கு தான் பிரச்சனைன்னு சொன்னேன். என்னையா என்ன பண்ணுவ? உன்னை கம்பி என்ன வைக்கல, என் பேரையே மாத்திக்கிறவள். நீ சந்தோஷமா இரியா. நான் போறேன். போடி. உன் கூட இனிமே வாழ முடியாது. போயா, நான் போறேன். என்னடி, என்னை விட்டுட்டு ஓடுறியா? ஓடுறி, ஓடு. நீ 6 அடி பாஞ்சா நான் 60 அடி பாய்வண்டி. அதையும் பார்க்கலாம். நீ பேசினதெல்லாம் இந்த போன்ல ரெக்கார்ட் பண்ணிருக்கலாண்டி. நான் பண்ணல, மனசுல பதிச்சு வச்சிருக்கேன்டி. என்ன மறுநாள் பூரா மறக்காம இருக்கணும்னு. போடே, நீ போடே. பாவி, உன்னால என் வாழ்க்கையை நாசமாயிடுச்சு. போடி,
என்ன பாக்குற போ. போடி நீ போடி. டே அங்கிள், அப்புறம் சொல்லுப்பா. என்ன தப்பா சொல்றது மோகன்? நம்ம லைஃப் இப்படியே போயிட்டு இருக்கு. நீ நானும் ஒன்னா தான் லண்டன் வந்தோம். நீ என்னடானா தெருவுக்கு ஒரு வீடு வாங்கி வச்சிருக்க. உன்னை யாருப்பா வாங்க வேண்டாம்னு சொன்னாங்க? அப்பவே சொன்னேன் என் கூட வந்து வேலையில சேர்ந்துருன்னு. கேட்டியா நீ? அதே ஆஃப் லைசன்ஸ், அதே ஃபில்லிங் ஆப். அப்புறம் எப்படிப்பா முன்னேறலாம்? வேலையை விட்டு வர்றியா என் கூட? சொல்லுப்பா. ஐயோ வேணாம்ப்பா. ஏதோ நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன். தனியா இருந்ததுல கொஞ்சம் சேமிச்சு இந்த வீட்டை வாங்கிட்டேன். அது போதும்பா எனக்கு. ஆளை விடுறா சாமி. அப்புறம் ஏன் புலம்பிக்கிட்டே இருக்க? ஆமா, உன் பொண்டாட்டி பிள்ளைல எப்போ லண்டனுக்கு கூட்டிட்டு வர போற? ஏன்பா மோகன், நான் சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? ஏதோ அப்பப்ப காசு அனுப்பிச்சிட்டு இருக்கேன். அவங்களும் ஊர்ல ஏதோ சந்தோஷமா சிவனேன்னு இருக்காங்க. அப்படி சொல்லாதப்பா. உனக்கு ஒரு வருத்தம் துன்பம்னா யார் உன்னை பார்த்துக்குவாங்க சொல்லு? ஏன் நீ இல்லையா மோகன்? அப்புறம் நம்ம பையன் பாபு இருக்கா என்ன பாத்துக்க. டே அங்கிள், யாரடா அது உன் பையன் பாபு? என்கிட்ட சொல்லவே இல்லையே. இப்பதானே உன்னை பாக்குறேன். பார்க்கும்போது சொல்லலான்ட்டு இருந்தேன். நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையடா. என்ன பாவம் பொண்டாட்டி. உனக்கு லண்டன்லேயே ஒரு ஃபேமிலி இருக்குன்னு கேள்விப்பட்டானா நொந்தே போயிடுவாடா. டே மோகன், முதல்ல போய் உன் வாயை கழுவு. ச்சே, என்ன போய் இவ்வளவு கேவலமா நினைச்சிட்டியாடா? அப்ப யாருப்பா அந்த பாபு? உன்கிட்ட சொல்லவே இல்லை. பாபு அங்கிள் இங்க வாப்பா. இதோ வரேன். கூப்பிட்டீங்களா அங்கிள்? இதான் நம்ம பாபு. பாபு, இவர் என்னோட ஃப்ரெண்டு மோகன். மோகன் அங்கிளா? அட நம்ம பாபு, எப்படிப்பா இருக்க? உங்க மாமாக்கு தெரியுமா நீ இங்கே தான் இருக்கன்னு? இல்ல மோகன் அங்கிள், என்னைக்காவது ஒரு நாள் போய் பாப்போன்னு இருக்கேன். அடங்கோக்குறான நம்ம பாபு கூட மோகனை தெரிஞ்சிருக்கு. என்ன அங்கிள் இதை போய் இவ்வளவு அதிசயமா கேட்குற? நல்ல உலகம்டா இது. டே அங்கிள், இந்த பாபு வேற யாரும் இல்லடா, நம்ம ரகு மாமாவோட அக்கா பையன்டா. அப்படி சொல்லு. நம்ம பாபுவோட கதையை கேட்டு அப்பவே நினைச்சேன், உன்னோட அக்காவை தவிர இந்த ஏரியாவில் யார் இப்படி பண்ணுவானு. பாபு, எனக்கு எல்லாமே தெரியும் நீ எப்படிப்பட்ட பையன்னு. சித்ரா என்கிட்ட உன்னை பத்தி எல்லாமே சொல்லியிருக்கா. நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதுப்பா. சரி மோகன் அங்கிள், ப்ளீஸ் அத்தை கிட்டேயோ மாமா கிட்டேயோ நான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்லிடாதீங்க ப்ளீஸ். பாபு, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், நீ பயப்படாதப்பா. சரிங்க அங்கிள். பாபு, மோகன் சொன்னான்னா செய்வான், நீ பயப்படாதப்பா. சரிங்க அங்கிள்,
எனக்கு வேலைக்கு நேரம் ஆகுது, நான் புறப்படுறேன். ரொம்ப ஓவரா குடிக்காதீங்க அங்கிள். மோகன் அங்கிள், நான் வரேன். சரி பாபு. சரிப்பா, நீ புறப்படு. பாய். டே அங்கிள், நானும் புறப்படுறேன்டா. வீட்டில் எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்கடா. அதுவும் உன் வீட்டுக்கு வரதை தான் சொல்லிட்டு வந்திருக்கேன். லேட் ஆச்சுன்னா அப்புறம் இந்த பக்கமே வரவே விட மாட்டாடா என் பத்தினி. அப்படியா? சரி, நீ புறப்படு. சரி, நான் வரேன்ப்பா. வரேன்ப்பா. சரி, போயிட்டு வா, பத்திரம். நீ எங்க இருக்க? நீ சொன்ன இடத்துக்கு நான் வந்துட்டேன். எங்க இருக்க? தோ பக்கத்துல வந்துட்டேன் பாபு. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்ல வந்துடுறேன். எனக்காக வெயிட் பண்ணு ப்ளீஸ். கோச்சுக்காத பாபு, வந்துடுறேன்னு சொல்றேன்ல. சரி வா. தேங்க் யூ பாபு. அதான் என் பாபு. சரி பாய். பாய். ஹாய் பாபு. ஹாய் சித்ரா, யூ ஆர் சோ லேட். வாவ், ஆளே மாறிட்ட. இங்கிலீஷ் எல்லாம் பயங்கரமா பேசுற. ஏதோ இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறேன். சரி, how are you? I'm fine. And how are you? Yeah, fine. Yeah. Thank you. Have it. Thank you. How is your family? Fine. பாபு, நீ இங்கிலீஷ் எல்லாம் ஸ்டைலா பேசுற. ஆளே ரொம்ப மாறிட்ட பாபு. எல்லாம் உன்னோட என்கரேஜ்மெண்ட் தான் சித்ரா. கொஞ்சம் பொறு. இன்னும் 2 வருஷத்துல சித்ரா ஆஃப் லைசன்ஸ் முழுக்க முழுக்க தமிழ் கடை தான். ஏன் பேர்ல எல்லாம் கடை திறக்காத, அத்தை பேர்ல திற. இங்க பாரு, உன் குணத்துல, பழக்க வழக்கத்துல, எல்லாத்திலையுமே என்னோட அம்மாவா தான் உன்னை பாக்குறேன். ஐயோ, போதும் போதும். இந்த லண்டன் குளிர்ல தலையில ஐஸ் வைக்காத. சளி பிடிச்சு ஜுரம் வந்துற போது. சத்தியமா சொல்றேன், இங்க இருக்கிறது அப்படியே வருது. பாபு, நீ வேலை கத்துக்கிட்டியோ இல்லையோ, ஆனா நல்லா பேச கத்துக்கிட்ட. ஆமா பாபு, உண்மையாதான் சொல்றேன். தேங்க்ஸ். எப்ப பாரு உனக்கு கிண்டல் பண்றதே வேலையா போச்சு. இப்படி இல்லனா இங்கெல்லாம் இருக்க முடியுமா? இங்க நிறைய பேர் இந்த மாதிரி தான் பேசுறாங்க. பேச்சுல ஒரு தெளிவு, துடுதுடுப்பு, ரொம்ப மாறிட்ட. ஏ பாபு, என்ன அந்த பொண்ணை பத்தி லுக்கு விடுற? இல்ல, அந்த மாதிரி Dress நீ போட்டா நல்லா இருக்கும். என்ன கலர்ல வாங்கி கொடுக்கலான்னு சும்மா திங்க் பண்ண. எனக்கு வாங்கி கொடுக்காத, அத்தைக்கு வாங்கி கொடு. அத்தைக்கா? பொறு, நகை வாங்க பணம் அனுப்பிட்டேன். லண்டனுக்கு வந்த கடனை கிட்டத்தட்ட அடைச்சிட்டேன். மாமாவுக்கும் கொடுத்து முடிச்சிட்டேன்னா முடிஞ்சு போச்சு. அடுத்த வருஷம் சித்ரா ஆஃப் லைசன்ஸ் ஷாப் கண்டிப்பா திறந்துருவேன். ஓகே சித்ரா, பாய். அத்தையை கேட்டதா சொல்லு. ஓகே. வேணாம், நான் சொல்றப்ப சொல்லு, இப்ப சொல்லாத. சரி. எனக்கு பிரேக் டைம் முடிஞ்சிடுச்சு, நான் கிளம்புறேன். பாய் சித்ரா. பாய். பாய். பாபு எப்படி எல்லாம் இருந்தா, இப்ப இந்த அளவுக்கு மாறி இருக்கா. எப்படியோ அவன் நல்லா இருந்தா போதும், அதுவே எனக்கு சந்தோஷம்தான். பயங்கர சேஞ்ச்.
கண்ணன் லேட்டா வருவானே, ஸ்ருதியும் வீட்ல இல்ல, யாரா இருக்கும்? ஆ. அம்மா, வாமா மீரா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. மாப்பிள்ள நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரு. அப்பா கண்ணாலாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. எங்க ஸ்ருதி எங்க? ஆளை காணோம். ஸ்ருதிய கேக்குறியா? ஸ்ருதி அவ ஃப்ரெண்டு கூட டூருக்கு போயிருக்கா. உட்காருமா. கண்ணன் தான் பாவம், அவனை போட்டு படுத்தது நேரம். அவனுக்கு நேரமே சரியில்லைம்மா. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் எலுமிச்சம்பழம் விளக்கு போட்டுட்டு வரணும். 9 வாரம் போடணும். அத கூட சரியா செய்ய மாட்டேங்கிறான். எனக்கு அவனை பத்தி தாண்டி கவலை. உன்னோட வாழ்க்கை செட்டில் ஆயிடுச்சு. ஒரு நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சிட்டாரு. அதே மாதிரி ஸ்ருதிக்கும் ஒரு நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சிட்டா நான் சந்தோஷமா இருப்பேன். அதுக்குள்ள கண்ணனும் நல்ல நிலைமைக்கு வந்துருவான்னு நினைக்கிறேன். அம்மா, மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நல்லபடியா சரியா அமையும். நீ சொன்ன மாதிரி அமைஞ்சா சந்தோஷம்தான். ஐயோ, நான் பாட்டு பேசிட்டே உட்காந்துட்டு இருக்கேன். ஏண்டி, ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரக்கூடாது? நான் உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சிருப்பேன்ல. சரி இரு, காஃபி கொண்டு வரேன். அம்மா, அம்மா. இதோ வரேன். என்னம்மா சொல்லு சித்ரா. அம்மா, ரொம்ப டயர்டா இருக்கு. சூடா ஒரு கப் காஃபி கொடுங்களேன். அவ்வளவுதானே, இதோ கொண்டு வரேன். நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. ஓகேம்மா. அம்மா, காஃபி ரெடியா? எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்குமா. இதோ கொண்டு வரேம்மா. இந்தம்மா. அம்மா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன். 1 hour கழிச்சு என்னை எழுப்பி விடுங்கம்மா. சரிம்மா, நீ போய் ரெஸ்ட் எடு. என்ன பொண்ணோ, எல்லாத்தையும் இப்படி போட்டுட்டு போயிட்டா.